அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன். வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கால புருஷனுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி ஆகுறதுதான் மார்கழி மாசங்கிறாங்க. பொதுவா இந்த மாசம் விசேஷம், டேரக்டா சொல்றேன், விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க. இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம், அதாவது தட்சணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும். தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லயும் பாருங்க, இந்த மார்கழி மாசத்துல காலையில 4 மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள், விசேஷமான பூஜைகள் நடக்கும். அபிஷேகம், ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த மார்கழி மாசம் மட்டும், மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது, எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க. அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது. இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது. தை மாசங்கிறது காலை பொழுது. இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம். அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே 4 மணிக்கு கோயிலுக்கு போங்க, சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணி பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க, பாடி எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா சிம்ம ராசி தான். எதுலையுமே தன்னம்பிக்கையாக இருப்பாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுடைய ராசிங்கிறது பொதுவா சூரிய பகவான் அதிபதியா வர்றதுனால ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட உண்டு. எதுலையுமே எப்படி இருப்பாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க, தைரிய குணம் இருக்கும். இவங்க ஒரு தட்ட வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்குல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொதுமக்களுடைய தொடர்புல குடும்பத்தை எடுத்து அனுசரிச்சு பார்க்கக்கூடிய குணத்துல இவங்களை மாதிரி யாருமே கிடையாது. சிம்மத்துடைய குணம் இது எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன். தெய்வகத்துக்கு உகந்த மாதம் மார்கழி மாதங்கிறாங்க. அப்ப இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த பலனை ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கேத்தால பயணிச்சோம்னா கண்டிப்பா நம்ம பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ராசி சிம்ம ராசியா இருப்பீங்க, ஆனா ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த அடிப்படையில எந்த கிரகம் உங்களுக்கு திசாபதி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்போ இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். உங்க ராசில இருந்து பாருங்க, 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, 4ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு விருச்சக ராசியில, 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு.
தனுசு ராசியில 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்றார். அதாவது மகர ராசியில 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றார். அதாவது கும்ப ராசியில 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்றார். உங்க அமைப்பு பிரகாரம் அதுவும் மீனத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல குரு பகவான், 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் நீசமாயி வக்ரம் ஆயிட்டாரு. இப்ப இந்த ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த புதன் பகவான் வந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் பாவத்துக்கு போறாரு. சனி பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவான் இணைய போறாரு. கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து 5ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 13ஆம் தேதியே சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா சனி பகவானோட இணைகிறார். இந்த 2 கிரக பயிற்சி மட்டும் தான் அந்த மாசத்துல, மார்கழி மாசத்துல இருக்குது. இந்த மார்கழி மாசத்தை பார்க்கும்போது பார்த்தோன்னா, என்னை பொறுத்தவரையும் கிரகமிப்பு உங்க ராசியை 2 கிரகம் பார்வையிட போகுது பாருங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தியாய் உங்க ராசியை பார்க்கிறார். சுக்கிர பகவானும் உங்க ராசியை பார்க்கிறார். இந்த 2 கிரகத்துடைய பார்வை மிக நிறைவேருக்கு பாருங்க. சனி பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல ஒரு அமைப்புல சிம்ம ராசிக்கு இருந்துட்டா நல்ல ஒரு யோகத்தை இந்த மார்கழி மாசமே கொடுத்துருவாரு. இப்ப 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நிறைய ஒரு மாற்றங்கள் யாரு பக்கம் வரப்போனா சிம்ம ராசி பக்கம் வரும். ஏன்னா சிம்மத்துக்கு பொறுத்தவரை உங்களுடைய வெற்றிக்கு அதிபதி யார சொல்லணும்னா அந்த சுக்கிர பகவானை சொல்லணும். ஏன்னா துளாராசி உங்க ராசியிலிருந்து சிம்ம ராசிலிருந்து கேட்டீங்கன்னா துளாராசி 3ஆவது ராசியா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆவது ராசி யாருன்னா குரு. 10ஆவது ராசி ரிஷப ராசி. அங்கே குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அந்த அதிபதி யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான். நேரா உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா சுக்கிரனுங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம். உங்களை பார்க்குதுன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயங்கள், ஒரு சுபகாரியம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நடக்கணுங்கிறது அமைப்பு உண்டு. அப்ப ஜாதகத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் நல்லா இருந்துட்டாவே இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு கரெக்டா பொருந்தி வரும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க, சிம்ம ராசிக்கு என்ன சொல்லுவாங்க, கண்ட சனி. அடுத்து பாத்தீங்கன்னா குரு 10ல குரு பதவி பறி போயிடுச்சு. கண்ட சனி என்ன பிடிச்சி வேலை உத்தியோகத்துல தடை வந்துச்சு. இது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல யாரு தசாபதி சரியில்லையோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கண்ட சனி இப்ப கேட்டு பாருங்களேன், 2.5 வருஷமா, அதுவும் இந்த ஒரு 4 மாசமா பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சனி பகவானால ஒரு தடைகள், வேலை உத்தியோகத்துல ஒரு தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், திருமணம் இன்னும் நிறைய பேர் சிம்மராசிக்கு அமைய விடாம தாமதப்படுத்தி போறது, தள்ளி போறது, விலகி போறது, இது மாதிரி அமைப்புகள், நண்பர்கள் பழக்க வழக்கத்துல பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா சிம்மராசிக்காரதான். எல்லாமே தடை தாமதமா அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்து, பூர்வீக இடங்கள், அடுத்து ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்ததும் இந்த சிம்ம ராசிக்காரதான். ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. கேட்டா சொல்லுவாங்க, எல்லாமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். யாரு இது எல்லாத்துக்குமே இருக்காது. நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லவே கிடையாது. சிம்ம ராசியை பொறுத்தவரை இது வந்து ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லாத நபர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், வெளிநாடு யோகம் வந்திருக்கும், எல்லாமே நிறைய பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்திருப்பாரு. இந்த கண்ட சனியில தான் அவருக்கு நல்ல டைமே ஆரம்பிச்சிருக்கும் மேக்சிமம். அது மாதிரி அமைப்புனா நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க. இனிமேல் என்னை பொறுத்தவரை சிம்மத்துக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு நான் சொல்லுவேன். இந்த மார்கழி மாசம் கண்டிப்பா எல்லாருமே சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிவனுடைய அம்சத்தை கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே இந்த சனி பகவானும் இந்த சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கலாம். உங்க ராசி அதிபதி 5ஆம் பாவத்துல இருக்கிறதா இங்க நல்ல பலன் சொல்றேன். இல்லைன்னா நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். ஏன் என்ன காரணம்னா, பொதுவாகவே ஜாதகத்துல 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதான் பண்ணும். அது எப்போதுமே இயல்பாக ஒண்ணு. இப்ப பாருங்க, சூரிய பகவான் வந்து குருவுடைய வீட்டுல நட்பு கிரகமான வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. யாரு? சூரிய பகவான். அப்ப 5ஆம் பாவத்துல இருந்து அவர் நேரம் இங்கே பாக்குறாரு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் மட்டும் சிம்மத்துக்கு இருந்து பாருங்க. எப்போ எந்த வருஷம் வந்தாலும் சரி, மார்கழி மாசம் மட்டும் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும். இந்த மாசங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாசம் இந்த மார்கழி மாசம் தான். இறைவன் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம். சூரியன் நேரா 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய மாசம் 7ஆம் பார்வையாக. அப்ப கோச்சாரத்துல இந்த மாசங்கிறது உங்களுக்கு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய மாசம். அப்ப பொருளாதார வருமானம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி கிடைக்கும் உங்களுக்கு. நகை பண சேர்க்கை சொல்றேங்க, பண சேர்க்கை, வருமான சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். என்ன காரணம்? ஒரே காரணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் சேர்ந்து சூரியனும் சேர்ந்துருவார். மார்கழி 20க்கு அப்புறம், மார்கழி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேர்ந்து நேரம் 11ஆம் இடத்தை அவர் சொந்த வீட்டா பாக்குறாங்க. அப்ப வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் இந்த மார்கழி மாசத்துல மட்டும் உங்களுக்கு குறையே இருக்காது. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு காசு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரணும். என்னைய பொறுத்தவரை வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப ஜாதகத்துல தசாபதியில இருந்தா கண்டிப்பா கிடைச்சிருமுல்ல. அப்ப வருமானம், லாபம், இன்கம் இது எல்லாமே சூப்பரா கொடுக்கக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம். அப்ப பர்ஃபெக்டான ஒரு பலன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க மார்கழி மாசத்துல சொல்றேன்.
அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. மார்கழி மாசத்துல மொத்தம் நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. இப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், லாபத்தை பார்க்க போறீங்க. நிறைய பேர் தடையே கிடையாது. இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் இது மாதிரி இருந்தா கண்டிப்பா இப்ப பேசி வைங்க. தை மாசத்துல கிரயம் பண்ணிக்கோங்க. தை மாசம் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். என்னைய பொறுத்தவரை பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் சூரியன் 6ஆம் பாவத்துக்கு போயிட்டாவே வீடா இடமா பூமி ஏதாச்சும் விஷயம் வாங்கக்கூடிய யோகம், அதுல உள்ள வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா பிரச்சனை ஆல்ரெடி நீங்க வழக்கு பிரச்சனையும் பேஸ் பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு சில பேருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும். சிம்மராசி கேட்டா சொல்லுவாங்க. இப்ப வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றதாலுமே பேசி வச்சு தை மாசம் கட்டிக்கிற அமைப்பு கண்டிப்பா வருது. காதல் திருமணம் சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடை இல்ல. கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரே மாசம் இந்த மார்கழி மாசம் தான். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ணணும். காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா இல்ல திருமண வாழ்க்கையில உள்ள கலகமா நிறைய பேருக்கு தடையாகும். இப்ப பாருங்க மார்கழி மாசத்துல நிறைய பேருக்கு திருமணம் பெண்ணை பார்த்து முடிவாயிரும். ஆனா தை மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கான அனுகூலம் வந்துடும். இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, இந்த இடத்துல மாப்பிள்ள இருக்கு, போய் பார்க்க சொல்லிடுவாங்க மார்கழி மாசம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம். அதே மாதிரி பாருங்க நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்கும். வேலை இடத்த மாத்துறாப்லயோ பண்றாப்லயோ ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருமே தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு அரசாங்கங்களை எழுத ஆரம்பிச்சிருங்க. சூப்பரா இருக்கும். மெயினா படிக்கக்கூடிய மாணவ வெளிநாட்டுல படிச்சாலும் சரி வெளியூர்ல படிச்சாலும் சரி அவங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் கிடைக்காம ரொம்ப தடுமாறினீங்க பாத்தீங்களா? ரொம்ப நாள் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி வெயிட் பண்றீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்தோட நிரந்தரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நாளா தான் இந்த நேரம். வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை கிடைச்சிரும். இப்ப தொழிலும் சூப்பரா இருக்கும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா தொழில் நல்லா இருக்கும். ஏன் தொழில் நல்லா இருக்கும்? அதாவது 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் நேர பயிற்சியாகி உங்க ராசியை பாக்குற தொழில்ஸ்தான அதிபதி. அப்ப ஜாதகத்துல தொழில கொஞ்சம் அமைச்ச லாபத்தை நீங்க பார்க்கணுங்கிறது விதி அமைப்பு. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாம் இருக்கும். திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஜாதகத்துல கேட்கறீங்களா நிறைய பேர் லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காது? இப்ப எடுங்க. இந்த மாசத்துல கண்டிப்பா இறைவனை வேண்டிக்கிட்டு எடுங்க. வெளிநாட்டு வெளியூர்லாம் கண்டிப்பா அந்த யோகங்கள் வருது. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வர்றது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பிசினஸா இருக்கட்டும், இல்ல மருத்துவத்துறையா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும், இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா உடம்பு ஆரோக்கியம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப மருத்துவ செலவு பண்ணீங்களா இனிமே இருக்காது. நல்ல ஒரு வீட்டுல சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாசம் பாத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டு துறையா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் துறையா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாசம் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் பேச்சுவார்த்தை இது எல்லாமே நடக்கும். அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம், நிறைய ஒரு சுப செலவுகள் சுபகாரியங்கள் இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு வருது. ஏன்னா கேது உத்திர நட்சத்திரத்துல போறாரு, சூரிய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப வீட்டுல சுபகாரியம் காதல் திருமணமா 2வது திருமணமா படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயமா இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மகத்துக்கு அப்புறம் பூர்வ நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கடன் பிரச்சனை பார்த்தீங்க, எதிரி பிரச்சனை பார்த்தீங்க, வம்பு வழக்கு பார்த்தீங்க, கோர்ட்டு கேஸை பார்த்தீங்க, எல்லா தடையும் எல்லா அவமானத்தையும் எல்லாமே பார்த்துட்டீங்க. நிறைய ஒரு மன குழப்பத்துல இருந்தீங்க. வேலை பார்க்குற இடத்துல ப்ரெஷர் எல்லாமே இருந்துச்சு, இனிமே இருக்காது. உங்க நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரா, உங்க ராசியை பார்க்கறாரா, திருமண பேச்சு பேசுவாங்க, வேலை உதவியில ப்ரொமோஷன் கிடைக்கும், சிறு இடமாற்றம் கிடைக்கும், படிப்புகள் எல்லாம் இருக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும். அது மாதிரி இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருள் சுகமான ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம், ஒரு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே மேற்கொள்றாப்புல ஒரு அமைப்பு உண்டு. பாத்துக்கங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்த உத்திரணத்துல பிறந்தவங்க இனிமே நல்ல வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை, ராஜா தந்திரமான வாழ்க்கை உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்த சூரியன் இருந்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப படிப்பு கல்வியில சிறந்து விளங்குவையும், அரசாங்கத்துல சிறந்து விளங்குவையும், அரசாங்கம் மூலம் உதவிகள் கிடைக்கலாம், ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், பூர்வீக சொத்து பூர்வீக பிரச்சனை தீரலாம், ஒரு சுபகாரியம் நடக்கலாம், சுப சார்ந்த செலவு வரும். கண்டிப்பா படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது. வரக்கூடிய மார்கழி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.